அடுத்ததா சமாஜ்வாதி கட்சி. 1992ஆம் ஆண்டு முலாயம் சிங் யாதவ் சமாஜ்வாதி கட்சி தொடங்கினதுல இருந்து தொடர்ந்து யாதவ சமுதாய மக்கள் இந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து வராங்க. ஆனா கடந்த கால தேர்தல்கள்ல இது மாறி இருக்குன்னே சொல்லப்படுது. ஏன்னா கடந்த 2019 மக்களவை தேர்தல்ல 5 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தாங்க சமாஜ்வாதி கட்சி. உத்தரப்பிரதேச மாநிலத்துல அதிகப்படியா யாதவ சமூகத்தை சேர்ந்தவங்க தான் 9 முதல் 10 விழுக்காடு வரையிலும் இருந்து கூட 5 தொகுதிகளை மட்டுமே வென்றிருந்தாங்க சமாஜ்வாதி கட்சி. இந்த இடத்துலதான் சமாஜ்வாதி கட்சி தங்களுடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை ரீதிங்க் பண்ண வச்சதுன்னே சொல்லலாம். பொதுவாகவே சமாஜ்வாதி கட்சினா அவங்களுடைய லாயல் ஓட்டர் பேஸா யாதவ மக்கள் மற்றும் முஸ்லிம் மக்கள் மட்டுமே சொல்லப்படுவாங்க. இதுல இருந்து சற்றே விலகி இந்த தேர்தலில் வெறும் 7 விழுக்காடு வரை மட்டுமே முஸ்லிம் வேட்பாளர்களை களமிறக்கியிருக்காரு அகிலேஷ் யாதவ். அடுத்ததா யாதவ சமுதாய மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் 5 வேட்பாளர்கள் மட்டுமே, அதாவது வெறும் 8 விழுக்காடு வரையில மட்டுமே யாதவ சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தம் குடும்பம் இல்லாம வேறொரு யாதவ சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளருக்கு இந்த முறை வாய்ப்பு அளிக்கல அகிலேஷ்.